மேல சோதனை கொடுத்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மா எனக்கு உயிரோட கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள இப்படியா நடக்கணும்? என் அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மாவை நல்லபடியா கொடுத்துரு பிளீஸ். நீ அழாத, அம்மாக்கு எதுவும் ஆகாது. நான் தான் சிவா தப்பு பண்ணிட்டேன். அம்மாவை அப்படி டஞ்சனான இடத்துல தங்க வச்சிருக்க கூடாது. அம்மா நான் பாக்குறதுக்கு முன்னாடியாவது நல்லா இருந்தாங்க. நான் தான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லி விடாப்படியா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன அமைதியா இரு. இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ எந்த தப்புமே பண்ணல, புரியுதா? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் நீ யோசிச்ச மாதிரியே தான் யோசிச்சிருப்பாங்க. இங்க பாரு, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அம்மாக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாத, நம்பிக்கையோட இருப்போம். சரி, நீ வா, உள்ள போலாம். வா. பேசணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. இத பாருமா, செலிய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னப்ப ஆரம்பத்துல எனக்கும் விருப்பம் இல்லதான். ஆனா அதையும் மீறி செலிய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காலப்போக்கில் நானும் அதை ஏத்துக்க பழகிட்டேன். சரி, நம்ம பையனோட வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருக்கேன்னு நானும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருந்தேன். அது அந்த கடவுளுக்கே பொறுக்கலை போல இருக்கு. கொஞ்ச நாள்லயே நீ செலியனும் பிரிஞ்சிட்டீங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா உன்னால என் குடும்பத்துல பிரச்சனை வந்தது உண்மை. அன்னைக்கு போனதுதான் என் குடும்பத்தோட நிம்மதி. இப்ப வரைக்கும் இன்னும் நாங்க அதுல இருந்து வெளியில வரல. சில நேரத்துல வாழ்க்கையில நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துரும். அதனால ஏற்பட்ட காயங்கள் கடைசி வரைக்கும் மனசை விட்டு போகவே போகாது. நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணது கூட அப்படி ஒரு விஷயம்தான். உங்க குடும்பத்துல பிரச்சனை வந்ததுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு பண்ணது உங்க பையன்தான். இப்ப கூட அவரை ஒன்னும் நான் இங்க கூட்டிட்டு வந்து வைக்கல. அவர் அத அடம் பிடிச்சு இங்க வந்து தங்கிட்டு இருக்காரு. கோர்ட் ஆர்டருங்கிறதுனாலதான் நானும் அவரை எதுவுமே சொல்லாம இருக்கேன். ஒருவேளை அவர் உங்க கூட வரதா இருந்தா தயவு செஞ்சு அவரை கூட்டிட்டு போயிடுங்க. அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவர் கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு துளி கூட விருப்பம் இல்ல. அம்மா, நான் சொல்ல வர்றத கொஞ்சம் முழுசா கேளுமா. தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நீ அவனை பிரிஞ்சு எங்க வீட்டை விட்டு வந்துட்ட. ஆனா அதுக்கப்புறம் அங்க நடந்ததே வேறம்மா. உங்க 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனையும் அதுக்கான காரணமும் வேறம்மா. அது என்னன்னு உனக்கே தெரியும். ஆனா என் பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? நீங்க பிரிஞ்சதுக்கு நானும் என் குடும்பமும் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காமா. நீ எங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனும் எங்க மேல கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான். அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவன் எங்க கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்கலமா. நானும் அவன்கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவனுக்கு இன்னும் எங்க மேல உள்ள கோபம் போகவே இல்லை.
இங்க பாருமா, எங்களை விட அவனுக்கு நீயும் என் பேத்தியும் தாம்மா முக்கியம். அதனாலதாம்மா சொல்றேன், தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. அது கோர்ட் எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்திருக்கு. அந்த டைம் முடிஞ்சதும் ஹியரிங் வரும். அப்பவும் நான் கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு தான் கேட்பேன். டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எனக்கும் உங்க பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னால உங்க குடும்பத்துல எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க.